சென்னையில் வங்கி மேலாளரை மு.க. அழகிரியின் மகள் கயல்விழி தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின்தூக்கி வேலை செய்யாதது தொடர்பான வாக்குவாதத்தில் கன்னத்தில் பளாரென விட்டதன் பின்னணி என்ன? லிப்ட் ஒர்க் ஆகாதது தொடர்பாக கட்டட உரிமையாளரான தன்னிடமே எகத்தாளமாக பேசுவியா என்ற ரீதியில் கோபம் கொண்ட கயல்விழி வங்கி மேலாளரை கை நீட்டிய காட்சிதான் இது. கோரிக்கை குறித்து நடவடிக்கை எடுக்காமல் தனக்கு ஏன் போன் செய்தாய் என்ற ஆத்திரத்தில் எல்லை மீறியவருக்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா? மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மகனான மு.க. அழகிரி திமுகவில் தென்மண்டல அமைப்பு செயலாளராகவும் மத்திய அமைச்சராகவும் இருந்தார். அழகிரியின் மகள் கயல்விழிக்கு சொந்தமாக சென்னையில் அடையாறு பகுதியில் வணிக கட்டடம் ஒன்று அமைந்துள்ளது. அந்த கட்டடத்தில் SBI வங்கி செயல்பட்டு வருகிறது. கட்டடத்தில் மின்தூக்கி திடீரென பழுதானதாக கூறப்படுகிறது. இதனால் வங்கிக்கு வந்து செல்லும் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இது குறித்து கட்டட உரிமையாளருக்கு தகவல் தெரிவித்து பழுதை நீக்க வங்கி நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. அதன்படி SBI வங்கியின் வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கான கிளை மேலாளர் ஹர்ஷின் சிங் கயல்விழியின் உதவியாளருக்கு தொடர்பு கொள்ள முயற்சித்துள்ளார். ஆனால் அவர் பதிலளிக்காததால் கயல்விழி அழகிரியை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கயல்விழி நேராக வங்கி கிளைக்கு சென்றுள்ளார். பின்னர் கிளை மேலாளரின் அறைக்கு சென்றவர் லிப்ட் பழுது நீக்கம் தொடர்பாக பேசியுள்ளார். இருவரும் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே கிளை மேலாளரின் செயலைக் கண்டு கயல்விழி ஆத்திரம் கொண்டுள்ளார். உடனே இருக்கையில் இருந்து எழுந்து கிளை மேலாளரின் கன்னத்தில் பளாரென அறைந்துள்ளார். அதை சற்றும் எதிர்பார்க்காத அவர் அதிர்ச்சியடைந்துள்ளார். தொடர்ந்து மிரட்டல் விடுக்கும் வகையிலும் எச்சரித்துள்ளார். அதை கண்டு திகைத்து போய் அருகில் இருந்தவர் கயல்விழி அழகிரியை சமாதானம் செய்துள்ளார். இந்த சம்பவம் அனைத்தும் வங்கியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவில் பதிவாகியிருந்தது. அதை ஆதாரமாக கொண்டு SBI RBO 2 முதன்மை மேலாளர் நமச்சிவாயம் சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் கயல்விழி அழகிரி மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் லிப்ட் பழுது நீக்கம் தொடர்பான வாக்குவாதத்தில் வங்கி கிளை மேலாளரை கயல்விழி அழகிரி தாக்கிய CCTV காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.